மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியல் இயக்கம்தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி, அதிகாரம் இவைகளெல்லாம் கொடுத்ததாக சட்டமன்றத்திலே பதிவு செய்தார்கள். நானும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இது சமீப காலம், ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளைத்தான் முன்வரிசையிலே இருக்கிற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன், 1952 காலங்களிலே, 1957 காலங்களிலே ஒரு பூசாரி வேலை செய்த ஒரு சாதாரணமான குடிமகன், வெட்டியான் என்று சொல்வார்கள். வெட்டியான் என்றால் என்ன தெரியுமா? தண்ணீரை மடை மாற்றம் செய்கிறவன் தான் வெட்டியான். அந்த காலத்திலே வெட்டியான் என்கிற வார்த்தை தவறாக பயன்படுத்தவில்லை. ஒரு பூசாரியினுடைய மகனாக பிறந்த ஒரு வெட்டியானாக இருந்த தியாகச்சீலர் கக்கனவர்களை உள்துறை அமைச்சர் ஆக்கியது காங்கிரஸ் பேரியக்கம். ஆலயத்துக்குள் தாழ்த்தப்பட்டவன் நுழையக்கூடாது என்கிற மிகப்பெரிய வியாக்கியானங்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு சில பேர் கோயில் வாசலுக்கு முன்னால் தாழ்த்தப்பட்டவன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் போக வேண்டுமென்றால் மலச்சட்டியை கொண்டு அவன் தலையிலே அடிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய வியாக்கியானங்கள் இருந்த காலகட்டத்தில் பரமேஸ்வரன், கக்கன் போன்ற தலைவர்களை காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கி அதிகாரத்தை தந்தது காங்கிரஸ் பேரவை தலைவர். பேரவை தலைவராகவே பெரியவர் சிவசண்முகம் பிள்ளை அவர் நியமித்தது. அதையும் சொல்லுங்க, முடிச்சிருங்க. முதல் ஸ்பீக்கர் அவர் தான். நீங்க இது குறித்து அதிகமாக சொல்ல. மற்றொரு விஷயம், 2 அமைச்சர்கள் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். 2 பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். அதிசயம் என்ன தெரியுமா? தளபதி விஜய் சார் அவர்களினுடைய ஆட்சியிலே உயர்கல்வித்துறையை சார்ந்தவரும் பட்டியலினத்தை சார்ந்தவர், பள்ளி கல்வியினை சார்ந்தவரும் பட்டியலினத்தை சார்ந்தவர். மிகப்பெரிய கௌரவம் அந்த இடத்தில் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி உறுப்பினர் அவர்கள் பேசும்போது சொன்னார், எல்லாவற்றையும் பட்டியலிட்டு வரிசையாக சொன்னார். நான் சொல்லுகிறேன், சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. தொன்றுதட்டு தொடர்ச்சியாக அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. பாரதியார் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. இப்படி 13 பல்கலைக்கழகங்களில் 10 பல்கலைக்கழகங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக துணைவேந்தரை இல்லை. சமீப காலமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்பு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவியும் நீக்கப்பட்டு விட்டது, காலாவதியாகிவிட்டது. அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவியும் காலாவதியாகிவிட்டது. இருப்பது அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மட்டும்தான். நான் கேட்கிறேன், நீங்கள் ஏதோ இந்த நாட்டிற்காக போராடியவர் போலவும், நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போலவும், ஐயா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன கேட்க வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றது, நாங்கள் ஒன்றும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒன்றும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் கன்னடர்கள் அல்ல, நாங்கள் பச்சை தமிழர்கள். முதலமைச்சர் தலைவர் தலைமையிலே கேட்கிறேன், என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் இருக்கிறது, ரிஜிஸ்டர்ஸ் இல்லாமல் இருக்கிறது, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்குத்தான் நாங்கள் துணைவேந்தர் நியமனம் என்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த அவையில் எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம்.